சிண்டு சிக்கு அப்படிங்கிற 2 பிள்ளைங்களுடைய வீட்ல அவங்க அப்பா ரொம்ப அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாராம். சிக்கு, சிண்டு, அப்பாவுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். 2 பேரும் சமத்தா உள்ளேயே விளையாடணும், வெளியில போக கூடாது. சரோ, நான் போயிட்டு வரேன், பசங்களை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா போனதுக்கு அப்புறமா சிக்கு சொன்னானா, எங்க என்ன புடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியில ஓடுனானா. அதுக்கு சிண்டு, ஏய் சிக்கு, வெளியில போகாத, அப்பா சொன்னாருல்ல வீட்ல தான் விளையாடணும், வெளியில ஆபத்து இருக்குன்னு. அதுக்கு சிக்கு, அப்பா எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா வெளியில விளையாடினா தானே ஜாலியா இருக்கும். நீ பேர ஓடி வந்து புடி பார்க்கலாம். உன்னால முடியாதே, உன்னால முடியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப தூரத்துக்கு ஓடி சிக்கு போக ஆரம்பிச்சானா. சிண்டு, நான் வரலப்பா, நான் அப்பா சொன்னதான் கேட்பேன். அதுக்கு சிக்கு, நீ அப்படிதான் ஒரே போர், நான் என் ஃப்ரெண்டு கூட போய் விளையாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. சிக்கு விளையாட போய் ரொம்ப நேரம் ஆகியும் வராததுனால அவங்க அம்மா கவலையோட வாசல்லையே பாத்துட்டு இருந்தாங்களாம். ரொம்ப நேரம் கழிச்சு சிக்கு காலை நொண்டி நொண்டி எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தானா. அப்பதான் தெரிஞ்சுதான் அவனுடைய கால்ல பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்தது. அத பார்த்த சிக்குவோட அம்மா பதறி போய், அப்பவே அப்பா சொன்னாருல்ல வெளியில போகாதேன்னு சொல்லிட்டு, நீதான் இப்ப பாரு கேட்காம எவ்வளவு பெரிய காயத்தோட வந்திருக்க, இனியாச்சும் நீ சொல்ற பேச்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். இந்த சிக்கு மட்டும் அவங்க அப்பா சொன்னது போலவே வீட்ல ஒழுங்கா விளையாடிட்டு இருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. வெளியில போய் விளையாடுறது தப்பு இல்ல, ஆனா அம்மாவும் அப்பாவும் ஒரு காரணத்துக்காக வீட்லயே இருந்து விளையாடு அப்படின்னு சொல்லிருக்கும் போதே இந்த சிக்கு கேட்டிருக்கணும்ல. ஆனா கேட்காம போனதுனால இப்ப கால்ல ரொம்ப பெரிய காயம், எவ்வளவு ரத்தம் கூட வந்துச்சு இல்லையா. அதுக்கு அவங்க அப்பா பேச்சு ஒழுங்கா கேட்டு இருந்திருக்கலாம் இல்லையா. நீங்க கூட உங்க அம்மா அப்பா ஒரு விஷயத்த சொல்லும் போது எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். நீதிமொழிகள் 13:1 ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் அப்படின்னு போச்சுக்கு. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் ஞானமுள்ள பிள்ளைங்க இல்லையா, அதனால உங்க அம்மா அப்பா சொல்றத கேட்டுட்டு நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா நீங்க தான் ஞானமுள்ள பிள்ளைகளா இருப்பீங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். மறுபடியும் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். God bless you.